வெளியான புதிய சர்வே தமிழகத்தை கைப்பற்றப் போவது யார்? கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெற இருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு வருகிற மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல் வெளியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. அதன்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து மக்களின் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மேற்கொண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் என்பது குறித்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடத்தை பிடிக்கும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கணிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி அளவிலான விரிவான அறிவியல் பூர்வ கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 70 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதில் முதல் கட்ட ஆய்வுகளின்படி திராவிட முன்னேற்றக் கழகம் 41.5% வாக்குகள் பெற்று ஆட்சி அமைக்கும், அதிமுக 36.2% வாக்கு பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும் எனவும், மூன்றாவது பெரிய கட்சியாக 13.6% வாக்கு வங்கியுடன் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும் போது அதன் வாக்கு சதவீதம் 7.9 குறையும் என்றும் அரசியல் களத்தில் 4வது இடத்தை பிடிக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு குறைந்தது 30,000 வாக்காளர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இதில் சென்னையில் பல்வேறு தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான பலத்தை பெற்றுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் திமுகவிற்கு அடுத்தபடியாக 2வது பலமான அரசியல் சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்து வருகிறது. இதில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக முதலிடத்தில் தொடர்ந்து நீடித்தும் வருகிறது. இருந்தாலும் அந்தந்த தொகுதிகளில் உள்ள முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் தாவேகா பிரதான இடத்தை பெற்று முன்னிலையில் உள்ளதாகவும் இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 மற்றும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் இதே நிறுவனம் துல்லியமான கருத்து கணிப்பை மேற்கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழகத்தில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகியவை தனித்தனி சக்திகளாக களத்தில் உள்ளன. இதற்கிடையில் விஜய் தன்னுடைய கட்சியை ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருகிறார். மறுபுறம் திமுக திராவிட மாடல் 2.0 தொடரும் என வலியுறுத்தி வருகிறது. அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணியும் ஆட்சியை பிடிப்போம் என்ற நம்பிக்கையுடன் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கருத்து கணிப்பை நடத்திய நிறுவனம் கடந்த 2019 மற்றும் 2024 ஆந்திர சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் 2024 மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை துல்லியமாக கணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த கருத்து கணிப்பும் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடக்கூடும் என்ற தகவல் கசிந்துள்ள நிலையில் அவருக்கு கடும் சவாலளிக்க திமுக இப்போதே வியூகங்களை வகுக்க தொடங்கி உள்ளது. தாவேகாவின் நகர்வுகளை முறியடிக்கும் வகையில் வடசென்னையில் மிகுந்த செல்வாக்குடன் விளங்கும் அமைச்சர் PK சேகர் பாபுவை பெரம்பூர் தொகுதியிலும், திருச்சி கிழக்கு தொகுதியில் கிறிஸ்தவ சமூகத்தின் ஆதரவை பெற்ற இனிக்கோ ருத்ராஜையும் வேட்பாளராக களமிறக்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜயின் அரசியல் வருகையால் ஏற்படும் தாக்கத்தை ஈடுகட்டவும் தன்னுடைய கோட்டைகளை தக்க வைத்துக் கொள்ளவும் திமுக முன்னெடுத்துள்ள இந்த திட்டமிட்ட காய் நகர்த்தல்கள் வரவிருக்கும் தேர்தல் களத்தை மிகுந்த பரபரப்பாக்கி உள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் நிலவி வரும் கட்சி உள் பிரச்சனைகளை சரி செய்யும் பொறுப்பு சபரீசனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை ஈர்க்கும் முயற்சியாக OPS தரப்பினரையும் திமுக அணுகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அதிமுக பாமக கூட்டணி அமைந்துள்ள சூழ்நிலையில் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரம் மீண்டும் அரசியல் பேசும் பொருளாகி உள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் இறுதி கட்டத்தில் வன்னியர் சமூகத்திற்கு 11.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த தேர்தலிலும் அதனை மீண்டும் வாக்குறுதியாக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து முக்குளத்தோர் சமூக மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்ள திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்காக OPS மூலம் இந்த விவகாரத்தை தென் மாவட்டங்களில் தீவிரமாக எடுத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
சேலம், கோவை, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் வன்னிய சமூக மக்கள் அதிகம் இருப்பதால் கடந்த தேர்தலில் அந்த பகுதிகளில் திமுக பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை. இந்த முறை அந்த நிலையை மாற்றும் முயற்சியிலும் திமுக கவனம் செலுத்தி வருகிறது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் திமுக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இதற்காக ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓபிஎஸ் தீவிரம் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. மேலும் போடி தொகுதியில் ஓபிஎஸ் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் அவருடைய மகனும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டும் வருகிறது. மேலும் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து தனிப்பட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறும் நிலை, இளைஞர்களை ஈர்க்கும் திறன் மற்றும் இது திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளின் வாக்கு வங்கியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஆகியவை ஆராயப்பட்டதாக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. அதிலும் முக்கியமாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டால் அமைச்சர் சேகர் பாபுவை களமிறக்க கண்டிப்பாக முயற்சிகள் எடுக்கப்படும் என்பது உறுதி. ஒருவேளை திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடும் பட்சத்தில் இனிகோ இருதயராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தல் பணிகளை தாவேகா தலைவர் விஜய் முடுக்கிவிட்டுள்ளார். ஏற்கனவே தாவேகா வேட்பாளர்களுக்கான நேர்காணலை விஜய் நடத்தி வரும் சூழ்நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை தயாராக வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. செங்கோட்டையின் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும், சிடிஆர் நிர்மல்குமார் உசிலம்பட்டி தொகுதியிலும் போட்டியிட தயாராகி வருகின்றனர். அதேபோல அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியிலும், மரியன் வில்சன் ஆர்கே நகர் தொகுதியிலும் போட்டியிட இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இருந்தாலும் தாவேகா தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏற்கனவே விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நிர்வாகிகள் தீர்மானம் போட்டனர். அதேபோல பெரம்பூர் தொகுதிக்கு அடிக்கடி வருவேன் என்று விஜய் கூறியதாக வேட்பாளர்கள் நேர்காணலில் பங்கேற்றவர்கள் சிலர் கூறி இருக்கின்றனர். ஆனால் விஜயின் மற்றொரு வாய்ப்பாக திருச்சி கிழக்கு தொகுதி இருப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர். இந்த இரு தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் அதிகளவில் வசித்து வருகின்றனர். சுமார் 30% சிறுபான்மை மக்களின் வாக்குகளும் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அங்கு திமுக நேரடியாக களமிறங்க முடிவு செய்துள்ளது. இது விஜயை மற்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கும் முயற்சிதான். ஏனென்றால் விஜய்க்கு எதிராக பலமான வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அங்கு விஜய் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய தேவை ஏற்படும். வாஜ்பாய்க்கு எதிராக மாதவராவ் சிந்தியாவை நிறுத்திய அதே ஐடியாதான். இதனால் பெரம்பூர் தொகுதியில் விஜய் களமிறங்கினால் அங்கு அமைச்சர் சேகர் பாபுவை நிறுத்த திமுக தலைமை ஆலோசித்து வருகிறது. தற்போது துறைமுருகம் தொகுதியிலிருந்து வில்லிவாக்கம் தொகுதிக்கு மாற சேகர் பாபு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அவருடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் தெரிய வருகிறது. ஒருவேளை திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் திமுக தலைமையின் முதன்மை பட்டியலில் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் இருக்கிறார். ஆனால் அவருக்கும் அமைச்சர் KN நேருவுக்கும் சில மனக்கசப்புகள் உள்ளது. இதனால் KN நேரு தரப்பில் வேறு சில வேட்பாளர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் விஜய்க்கு எதிரான திட்டத்தை திமுக தலைமை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் இதுவரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் எல்லாமே திமுக தான் அமோக வெற்றி பெறும் என்றும், இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பார் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் எழுந்துள்ளது. அநேகமாக எடப்பாடியை விட விஜயே இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கருத்து கணிப்புகளும் சொல்லப்பட்டு வருகிறது.